ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். எல்லாருக்குமே ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படி ஒரு பழக்கம் தான் மெடிடேஷன். இந்த மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் இதை எங்கே பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, நம்ம இதை பண்ணும்போது நம்ம பாடியை எப்படி வச்சுக்கணும், இதை பண்ணும்போது நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், இதை பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோவில் இருக்க எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் இன் பிளெயின் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த புத்தகத்தையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இதில் மொதல் விஷயம், நான் எங்கே மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணுறது எப்படி வேணால் பண்ண முடியும். சேரில் உட்காந்து பண்ணலாம், தரையில் உட்காந்து பண்ணலாம், பெட்டில் உட்காந்து கூட பண்ணலாம். ஆனால் பெட்டில் உட்காந்து பண்ணுறது மோஸ்ட்லி நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நமக்கு பெட்டுனாலே தூக்கம் அதோட அசோசியேட் ஆகிருக்கு. பெட்டில் உட்காந்தாலே நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி தூங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் பெட்டில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். சேரில் உட்காந்து மெடிடேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சேரில் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். ஆனால் அதோட பெனிஃபிட்ஸை விட ஃப்ளோரில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃப்ளோரில் உட்காந்து பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக தூங்கவும் மாட்டோம், அவேக்காகவே இருப்போம், அண்ட் ரொம்ப நேரமும் பண்ண முடியும். அதனால நம்ம ஃப்ளோரில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதை நம்ம எப்பயுமே ஒரு ஆப்டிமல் மெத்தடாக எடுத்துக்க முடியும். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கால்களை கிராஸாக சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கணும். அதே மாதிரி கைகளை ஒரு கை மேலே இன்னொரு கை வச்சு நம்ம தொடைப்பகுதிக்கு நடுவில் வைக்கணும். ஒரு குழி வடிவமாக கையை வச்சுக்கணும். முதுகை முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கணும். தலையை நிமிர்ந்த நேர் பார்வையோட முன்னோக்கி பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் கண்களை எப்படி வச்சுருக்கணும். கண்களை மூடியும் மெடிடேஷன் பண்ணலாம், கண்களை ஓப்பன் பண்ணி வச்சும் மெடிடேஷன் பண்ண முடியும். இதில் கண்களை மூடி மெடிடேஷன் பண்ணுறது தான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். கண்களை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா டிஸ்டன்ஸாக உள்ள ஆப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணணும். பொதுவாக நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இருக்கும் டவுட்டு, மனசுக்குள்ளே எவ்வளோ டைம் என்ன மீதி இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டைமர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் உள்ள ஒரு டைமர் ஆப்பையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 minutes அந்த மாதிரி டைமர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து மேலே கூட்டிகிட்டே போய் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம டெய்லி பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் எப்படி பண்ணுறது. மெடிடேஷனில் நூற்றுக்கணக்கான வேரியேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப காமனாக உள்ள மெடிடேஷன் என்னென்னா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளி நீங்கள் உங்கள் மூச்சை கவனிக்கிறது தான். காற்று உள்ளே போகிறப்ப மூக்கில் உள்ள உணர்ச்சிகளை கவனிக்கணும். காற்றை வெளியில் விடும்போது உள்ள உணர்ச்சிகளை கவனிக்கணும். இது பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு வேற ஒரு எண்ணம் தோணலாம். இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடு, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாமா இல்லை நம்மளே சமைக்கலாமா, நம்மளே வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த டைமில் ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அதுவும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப காமனான விஷயம். இதுக்காக நீங்கள் உங்களையே கிரிட்டிசைஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதுக்கு நான் பர்டிகுலராக என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது அந்த சேஞ்சிங் மூமெண்ட் அப்போ உங்கள் எண்ணங்களில் இருந்து நீங்கள் உங்கள் மூச்சுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வந்துடணும். மெடிடேஷன் பண்ணுற டைம் ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் எண்ணங்கள்லேருந்து மூச்சை மாற்றுற ப்ராக்டிஸ் மாற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், நான் எத்தனை தடவை மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷனை ரெகுலராக பண்ணும்போது மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். மெடிடேஷனை எவ்ரி சிங்கிள் டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோட ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் பர் டே நான் டெய்லி பண்ணுவேன். அதுவும் எந்திரிச்சு முடிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதே அர்னால்ட் ஸ்குவாஷ்நேகர் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் பர் டே, ஆனால் காலையிலே மாலையிலே 2 தடவை பண்ணுவார். இது மாதிரி பண்ணும்போது நம்மளோட பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகும். பட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ரெகுலராக இதை மாற்றணும், உங்கள் ஹேபிட்டாக இதை கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ்க்காச்சும் இதை நீங்கள் பண்ணணும்.
ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க? இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, எவ்வளோ அடிக்கடி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இதை ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா, இது மொதல் விஷயம். 2வது விஷயம், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1 நிமிஷம் மெடிடேட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. பட் நீங்கள் 20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நீங்கள் மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸை ரொம்ப சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. 3வது விஷயம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே யூனிக்கான பர்சன். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே வித்தியாசப்படும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 1 மாதம் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், என்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆனுச்சு. செகண்ட் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் என்னால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது. 3வது விஷயம், என்னோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. படிப்புலையும் சரி, நான் செய்கிற வேலையிலையும் சரி, இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நீங்களும் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.